சார் குட் மார்னிங் சார். நான் கிரீன் கிளீன் கம்பெனிலேருந்து வரேன் சார். எங்கள் ப்ராடக்ட் பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசலாமா சார்? உள்ள வாங்க. இல்லை பரவாயில்ல சார், நான் இங்கேருந்தே காமிச்சிடுறேன் சார். பரவாயில்ல, உள்ள வாங்க. ஆம், உள்ள வாங்க. ஹே ஜான்சிகா, வா உள்ள வா. ஒரு 2 hours முன்னாடி வந்திருந்தேன். டோர் லாக் ஆகி இருந்துச்சு. ஆமாம், ஏன் இன்னைக்கு லேட்டு? உங்கள் ரூம்மேட்ஸ் கூட யாருமே இல்லை. நான் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். அவள் இனிமே தான் வருவா. ஓ, இன்னைக்கு சேல்ஸ் எப்படி? ஓகே தான். உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தியே, என்னாச்சு? இல்லையே, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்க்கா. ஆமாம், ஏதாச்சும் ப்ராப்ளமாக்கா? யூ சீம்ஸ் டு பி அப்செட். இல்லையே, ஐ எம் ஃபைன். ம், ஓகேக்கா. நீங்கள் ஆல் ரைட்னா ஓகே. ஏதாச்சும்னா கால் பண்ணுங்கள். ம். நான் கிளம்புறேன். பாய். ஹரிஷ், சார் 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 என்னை விட்டுருங்க சார். சார் 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 என்னை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார் என்னை திறந்து விடுங்க சார். சார் ஹெல்ப் சார், என்னை திறந்து விடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் என்னை ஏன் சார் அடைச்சு வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் சார். சார் என்னை விட்டுருங்க சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்னை ஏன் சார் அடைச்சு வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார். பேர் என்ன? சார் சான்சி சார். சான்ஸ். அப்பா அம்மா? அப்பா அம்மா எனக்கு யாரும் கிடையாது சார். யாரும் இல்ல. நல்லதா போச்சு. அப்ப உன்னை இங்கேயே ரேப் பண்ணி கொலை பண்ணி போச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. கரெக்டா? சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார்.
சரி இந்த வேலை ஏன் பாக்குற? வேற வேலை கிடைக்கல சார். இப்படி வீடு வீடா கதவு தட்டி விக்கிறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு செட் ஆகாது. நீலாம் எப்படி தெரியுமா? பொண்ணுங்க நிறைய பேர் இருக்க மாதிரி ஒரு இடத்துல வேலை தேடிக்கும். ஆம்பளைங்களுக்கு வேணா செட் ஆகும், பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வேலைலாம் செட் ஆகாது. பிகாஸ் யூ ஜஸ்ட் கான்ட் சர்வைவ் திஸ். இதுவே ஒரு ஆம்பளை அடைச்சு வச்சிருந்துன்னு வச்சுக்கோயேன், அவன் முதல்ல இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் தான் நினைச்சிருப்பான். உன்ன மாதிரி அழுது அழுது ஃபெயிண்டா இருக்க மாட்டான். சார் ப்ளீஸ் சார். ஒரு ஆம்பளை நினைச்சா எங்க இருந்தாலும் ஈஸியா எஸ்கேப் ஆகலாம். இப்ப கூட பாரு, நீங்க இருந்தா அழுதுகிட்டே வெளில போறேன்னு வச்சுக்கோயேன், என்ன யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. பாக்குறவங்களா உன்னதான் தப்பா நினைப்பாங்க. ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி. நீங்களா எப்படி தெரியுமா? தோ இந்த பவுல்ல இருக்க கோல்ட் ஃபிஷ் மாதிரி பாக்குறதுக்கு வேணா அழகா இருக்கும். கடல் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோயேன், காலி. சரி நீ கிளம்பு, உன்னை எதுவும் பண்ற மூட்ல இல்ல நான் இன்னைக்கு. நீ ரொம்ப லக்கி. நைஸ் மீட்டிங் யூ. இட்ஸ் ஓகே. இப்ப கூட பாரு, நீங்க இருந்தா அழுதுகிட்டே வெளில போறேன்னு வச்சுக்கோயேன், என்ன யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. பாக்குறவங்களா உன்னதான் தப்பா நினைப்பாங்க. சாரிக்கா, சரியான சைக்கோவா இருப்பான் போல அவன். இந்த மாடர்ன் ஏரியால கூட இந்த மாதிரி கேரக்டர் சுத்தி தான் இருக்காங்க. ஆனா இது ஒன்றும் புதுசு இல்லையே. உமன் அப்ரெஸ் பண்றவங்க பண்ணிட்டே தானே இருக்காங்க. அப்ரெஸ் மட்டுமா பண்றாங்க, அபியூஸ் தான் பண்றாங்க டெய்லி ட்ரெயின்ல. அதான் சொல்றேன், உமனா நீங்க தான் டிசைட் பண்ணணும் இவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு. லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா உமனுமே கஷ்டப்பட்டு தாங்க மேல வந்திருக்காங்க, புரியுதா? ஏக் அவர் எக்ஸிஎம் ஸ்டேட்டஸ் எப்போ வெளியே பிடிச்சி தள்ளி அசிங்கப்படுத்தினாங்க. டிட் ஷி கிவ் அப்? இல்ல இவெல்லாம் எப்படி பாலிடிக்ஸ் வரலான்னு கேட்ட எல்லா முன்னாடியும் கெத்தா வாழ்ந்து காமிச்சாங்க. அதனால தான் அவங்க அயன் லேடி சொல்றாங்க, புரியுதா? இப்ப என்ன பண்ண சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், உமன் நீங்க தான் அதை டிசைட் பண்ணணும். சரிக்கா, நான் கிளம்புறேன். பாய். உடம்பு பார்த்துக்கோங்க. ஏஞ்சல் கெமிக்கல்ஸா? ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸ்டாக் இருக்கா? ஏய் என்னடா? காப்பாத்துங்க, ஹெல்ப், ஹலோ ஹெல்ப், காப்பாத்துங்க. ஒரு ஆம்பளை நினைச்சா எங்க இருந்து வேணா வெளிய வர முடியும்னு சொன்னீங்களே சார். ஒரு பொண்ணு நினைச்சாதான் அவ கருவறையில இருந்தே நீங்க வெளில வர முடியும். காப்பாத்துங்க. நீங்க தான் பெரிய ஆம்பளையாச்சே, முடிஞ்சா இந்த இடத்தை விட்டு நீங்களே வெளில வாங்க சார். ஹெல்ப் பண்ணு. ஹலோ, ஏய் ஏய். அண்ணா ஒரு டீ. என்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு வட்டத்துக்குள்ளதான் நீ வாழணும்னு கட்டாயப்படுத்தப்படுறாளோ
அன்னைக்கு அந்த பொண்ணு மனதளவுல கற்பழிக்கப்பட்டது. உடல் ரீதியா பண்ணாதான் உங்களை பொறுத்த வரைக்கும் குற்றம்னா அது உங்க அறியாமை. சில ஆம்பளைங்க எங்களை அடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க.